ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கயோட்டி ஹில்ஸ் ரீஜனல் பார்க். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஹைக்குக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நிறையா பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பற்றி சொல்லணுன்னா இங்கே ஒரு பெரிய ஹில் இருக்குது. அப்புறம் வந்து பக்கத்தில் வந்து ஒரு பெரிய மார்ஷ் லேண்ட் மாதிரி இருக்குது, வெட்லேண்டுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து ஹில்க்கு அந்த சைட் பார்த்தீங்கன்னா வந்து பே ஏரியாவும் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காம்போ மாதிரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃப்ளவர்ஸும் கூட இருக்கும். லேக்லலாம் நடக்கிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தாரிஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நாங்கள் கயோட்டி ரீஜனல் பார்க்குக்கு வந்திருக்கோங்க. இந்த இடமே பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க. இந்த சின்ன சின்ன பாண்டு, வெயில், அதுவும் இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துக்காகவே வரணுன்றதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹைக்கிங் ஏரியா சொல்லலாம். நிறைய பேர் இங்கே ஹைக் போவாங்க, ட்ரெயில் போவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பிக்னிக் ஸ்பாட்ஸும் இருக்குது. நிறைய பேர் வந்து சாப்பாடு போட்டலாம் கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நாங்கள் எல்லாமே பண்ண போகிறோம். பிக்னிக் அதனால நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் வந்து இந்த தொடர்ந்து எங்களோட இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக காமிப்போம். அப்புறம் வந்து நிறையா இந்த லேக்குக்குள்ளெல்லாம் நடக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். அங்கே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சளி பிடிச்சிருக்கு. அதனால தான் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக. அதனால்தான் இவனால கட்டி பேச முடியலை. அதனால கொஞ்சம் சோகமாக இருக்கிற மாதிரி தெரியும். மற்றபடி சூப்பர் ஹாப்பி தான். இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்னை காப்பாற்றுங்க. நம்ம இப்போ பார்க்குடைய இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு தான் அங்கே போக போகிறோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் பொதுவாக எல்லா பார்க்லேயுமே இருக்கோங்க. இங்கே வந்து மேப்பும் மற்ற டீட்டெயில்ஸும் வச்சுருப்பாங்க. அதனால் அதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா டர்க்கீஸ் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு இந்த இடத்துல. எங்களுக்கு பின்னாடி தான் விசிட்டர் சென்டர் இருக்குது. இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் வந்து மெதுவாக போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து விசிட்டர் சென்டர்ஸ் பக்கத்தில் இருக்கோம். இந்த கயோட்டி ரீஜனல் பார்க் இடத்துல. இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மேப்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு ரீஜனல் மேப் வாங்க தான் போக போகிறோம். அங்கே பார்த்தீங்களா, இப்போ நம்ம படி ஏறி என்ன க்ளோஸ்லிங் போட்டிருக்கு. க்ளோஸ்டு. சரி, அப்போ இங்கே மேப் பார்த்துட்டு போகலாம். இங்கே மேப் இங்கே இருக்கலாம். இப்படியா? பரவாயில்ல, நீ அப்படியே இருக்கட்டும், கேட்கட்டும். சரி, இப்போ நாங்கள் ரீஜனல் சென்டருக்கு போய் மேப் வாங்கலான்ட்டு இருந்தோம். அங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கோம், எடுத்துக்கோ. இங்கே மேப் இருக்குது. தம்பி ஒன்று எடுத்துட்டோம். ஆமாம், இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட், இங்கே பாருங்கள் பெரிய பெரிய மண்புழுலாம் இருக்கா. அங்கங்கே பாம்பு தான் மண்புழு. நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் ஷூ பேண்ட்லாம் போடலை. ஆமாம், பரவாயில்ல, என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைக்கர்ஸ், ஹார்ஸஸ், அப்புறம் பைக் ட்ரெயில்ஸ்லாம் இருக்குது. இங்கே ஹார்ஸ் ரைடிங்லாம் போவாங்க. அப்புறம் இங்கே போட்டிங்லாம் பண்ண அங்கங்கே வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பட்டர்ஃப்ளை ஸ்பீஷீஸ் வந்து போட்டிருக்காங்க. இங்கே வேரியஸ் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். இங்கே நெக்டர் கார்டன் இருக்குது பேக் சைடு. ஓ ஆமாம், அப்படியே போகலாம். சரி, நெக்டர் கார்டனுக்கு வந்து அப்படியே போகலாம். போய் பார்க்கலாம். அதான் பட்டர்ஃப்ளை. இந்த பூவெல்லாம் இது என்ன பூ தெரியுமா? ஒரு வயலில் குருவி. எனக்கு கலர்ச்சியாக போட்டு இப்போ பார்த்தீங்களா, பட்டாம்பூச்சியிலே பெரிய பொம்மை மாதிரி அங்கே வச்சுருக்காங்க. இந்த டேபிள் சேர்லாம் இருக்குது இல்லையா, இங்கே வந்து
பிக்னிக் பண்ணுறவங்க இங்கே வந்து பண்ணிக்கலாம். கூடவே பாருங்கள் பார்பிக்யூ ஸ்டாண்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நெக்டர் ஃப்ளவர்ஸை தான் பார்க்க போகிறோம். ஒரு நெக்டர் கார்டன். இங்கே பார்த்தீங்களா டாரிஷ் பட்டர்ஃப்ளையாக மாறிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு சேர் மாதிரி வச்சுருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நிறையா சின்ன குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க. நீ உட்காரு பாப்பா, ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதான் புதிய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுக்கலாம். கொடு பேக் கொடு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வேரியஸ் பட்டர்ஃப்ளைஸ். இங்கே வந்து மோனார்க் பட்டர்ஃப்ளைஸ் தான் கலிஃபோர்னியாவில் வந்து மெயினாக இருக்கும். வேறு இங்கே உள்ள மெயின் பட்டர்ஃப்ளைஸ். எங்கள் கிளாஸ்லலாம் நிறையா லெசன்ஸில் வந்து மோனார்க் பட்டர்ஃப்ளை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பாப்புலர் அது. ஓஹே ஓஹே ஓ இதை எப்படி போட்டுக்கணும்? என்ன தெரியும் கொடுக்கா எப்படி போகுது? போனால் அப்படி போகணும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஹைக்கர்ஸ் போகிற ட்ரெயிலில் தான் போகிறோம். இங்கே வந்து டாகில் கூட்டிகிட்டு போகிறதோ இல்லை ஹார்ஸில் கூட்டிகிட்டு போகிறதோ அது தனியாக இருக்கும். நாங்கள் வந்து ஹைக்கர்ஸில் போகிறதா போயிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து ஹைக்கிங் ஸ்பாட்ஸில் வந்து வேரியஸ் ட்ரெயில்ஸ் இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள தான் போயிருக்கோம். இது வந்து எலிவேஷன் ஹையாகவும் போகிறதுனால நாங்கள் இது சூஸ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயிலில் தான் வந்து நாங்கள் போயிருக்கோம். பெரிய வியூ ஒன்று வரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த பார்த்தீங்கனாலே க்ரீனிஷாக இருக்குது. மரத்துக்கும் அதுக்கும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காற்று ஏர்லாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா இது ஈஸியான ஹைக்குன்றா சொல்லியிருந்தாங்க. கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியும் கூட. அதனால் இது என்ஜாயபிளாகவும் ஈஸியாகவும் இருக்குது எங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹில்ஸில் ஏறது வந்து உங்களுக்கு நல்லா வந்து லங்ஸுக்கு நல்லது. ஒரு நல்ல ப்ரீத்திங் கண்ட்ரோல் தரும். பார்த்தீங்களா நாங்கள் நடக்க இங்கே நிறைய காற்றடிக்குதுங்க. அப்படியே வந்து இங்கே வியூவை பாருங்கள், அப்படியே செம்மையாக இருக்குது. இன்னும் மேலே போக போக வியூவெல்லாம் அருமையாக இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் அவளாக காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலிஃபோர்னியா பாப்பி ஃப்ளவர்ஸ் தெரியும். அது வந்து இங்கேருந்தே ஆரம்பிச்சிடும். இங்கேருந்து கண்ணு கட்டின தூரம் இருக்கும் இந்த ஃப்ளவர்ஸ் தான் வந்து இருக்கும். இந்த சீசனுக்கு இருக்குமா இது இப்போ தான் வந்து நல்லா ப்ளூம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வேரியஸ் ப்ரோட்டோகால்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதாவது ஃப்ளவர்ஸை மிதிக்கக்கூடாது, கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது, அப்புறம் வந்து ட்ரெயிலோடைய பாத்வே மீறி வேறு எங்கேயும் நடக்கக்கூடாதுன்ட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் மீறினீங்கன்னா ஃபைன் போடுவாங்க. இது எல்லாமே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறது. ஏன்னா ரீஜனலான இருக்கிறதுனால இது ரொம்பவே ரேராக தான் இருக்கும் இந்த ஃப்ளவர்ஸு.
நம்ம வந்து இந்த ட்ரையலோட எண்டுக்கு வர போகிறோம், அதாவது இந்த பீக்கு வர போகிறோம். எலிவேஷன் அதான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலை ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஹில்லை வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாப்பி ஃப்ளவர்ஸ் மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லூபைன் ஃப்ளவர்ஸும் இருக்குது. இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா வந்து பர்பிள் கலர் வயலட் கலரில் ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே தான் போட்டிருக்கு, பாப்பி ஃப்ளவர்ஸ் மாதிரி இல்லை.
ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் ஹில்லுக்கு ஆனால் ஆப்போசிட்டான ஹில்லு. அங்கே பார்த்தீங்கனாலே ஸ்டீப்பாக இருக்குது. அங்கே கீழே இறங்கி வரவங்க வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க கட்டுற சத்தம் இங்கே வரைக்கும் எங்களுக்கு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹைக்கிங் ஷூ தேவை, ஒரு க்ரிப்பாக இருக்கணும் அதெல்லாம் ஏறதுக்கு. நாங்கள் ஹைக்கிங் ஷூ போடுறதுனால மெதுவாக வந்து ஸ்டீப்பாக இல்லாத வழியை வந்து நாங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்து அதில் இறங்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, நம்ம இப்போ வந்து ஹில்க்கு போயிட்டு அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். செம்மையாக இருந்தது. காற்றும் சரி, அந்த பே வியூவும் சரி, ஃப்ளவர்ஸ் கூட நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம கீழே வந்தாச்சு. நம்ம ஹில்லோட ஃபுட்ஹோலுக்கு வந்தாச்சு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வாம்ஸ் லேக்ஸாக இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். இந்த ஹில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 270 ஃபீட் இல்லையா? 200. ஆமாம், கிட்டத்தட்ட 200 ஃபீட்டுக்கிட்ட இருக்கும். ஆமாம், ஒன்று அதனால் அவ்வளோ ஹைட்டில் போயிட்டு வந்திருக்கோம். எங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்க்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இல்லை, பிகினர்ஸ். ஆமாம், தேர்ட் டைமர்ஸ், பிகினர்ஸ் கீழெலாம் இது ஹார்டாக இருக்கும். ஆனால் போக போக வந்து பழகிறோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஹில் வந்து மேலேயும் கீழேயும் இறங்கி வந்தாச்சு. அடுத்ததாக நம்ம வெட்லாண்டுக்கு தான் போக போகிறோம், வெட்லாண்டு உள்ள ட்ரெயிலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹில்லேருந்து இன்னொரு ஹில்லு, ஆனால் வந்து வெட்லாண்ட் வழியாக வந்து கனெக்ட் பண்ணும். இது வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இங்கே வந்து சாட்சி என்னும் ட்ரெயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ட்ரெயில் வந்து அந்த ஃபுல் பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். அந்த 2 பாண்ட்ஸ்க்கும் இடையில இந்த ட்ரெயில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டார்ம் வந்ததுனால இங்கே காஷன் சைன் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் இந்த வுட்டு வந்து எப்படி டேமேஜ் ஆகிருக்குன்ட்டு. இது ஃபுல்லாக வந்து சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லேக்கு. இந்த ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இப்போ இருந்த ஹில்க்கும் ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஹில்க்கும் வந்து இந்த ட்ரையல் வழியாக போனீங்கன்னா கனெக்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த லேக் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ப்ளூவிஷாக இருக்குது. நம்ம வந்து ஹைக்கிங் பார்த்த மாதிரி இதுவும் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, செம்மையாக. உள்ள என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு ஷார்ட் போண்டா எல்லாம் மீனும் 2 அடி பின்னாடி போகும். தாரி
சகதியா இருக்கும் கால் மாட்டி. ஆனா இதுக்குள்ள விட்டு போட்டுருக்காங்க பாரு, செம்ம கிரேட். எப்படிலாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கேன். அதுதான் அந்த அழுக்கு எல்லா கசடு இது ஃபுல்லா ஸ்ட்ராங் தானே சொன்னாங்க. இது ஃபுல்லா தண்ணி இருந்திருக்கு, புரியுதா? இப்ப நிறையா கட்டி இருக்குல்ல, மேல வரைக்கும் அது வரைக்கும் தண்ணி இருந்திருக்கு, ஃபுல்லா மூழ்கிருச்சுன்னு தான் சொன்னாங்க. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு வந்து ட்ரிப் ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவெல்லாம் நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.